அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரிசியோட கேஸ் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம மருமகள்கள் 3 பேர் உட்காந்து ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இயரிங்ஸில் என்ன சொல்ல போகிறாங்க, அரிசி ஏதாச்சும் இடக்க முடுக்கா கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா, ராஜி, தங்கமயில் 3 பேருமே உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இவங்களோட புலம்பல் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் இன்னொரு நாள் ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால நம்ம குமாரோ ஜாமீனில் தான் வெளியில் இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவோட சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது கோமதி அப்பாடா நல்ல வழியாக நம்ம பொண்ணு அரசியாக தேவையில்லாத கேள்வி எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷத்தோடு நம்ம கோமதி வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நான் ரொம்ப பயந்து போனேன்டி மீனா, ஆனால் அந்த இடத்துல நம்ம நினச்சதை விட ரொம்ப கம்மியாக தான் நடந்துச்சு. என்ன திரும்ப இன்னொரு நாள் கேஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்பவும் நம்ம அரசியை கூட்டிகிட்டு போகணுமோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே மீனா, ராஜெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடந்த விஷயம் என்னவோ அதை மட்டும் சொன்னால் போதும், தப்பு பண்ணவன் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசி ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர், செந்தில், சரவணன் 3 பேரும் சேர்ந்து வெளியில் கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் அரசி இல்லைண்ணே, நான் ஒன்றும் படபடப்பாக இருந்தாலும் இப்போதைக்கு வெளியில் வர ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்லை, பிறகு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதனால் அவங்க அண்ணனுங்களாம் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கச்சி ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால தான் முன்னாடி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக கலகலன்னு அவள் பேசவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அரசியால் அந்த பழைய நடந்து போன விஷயத்துலேருந்து மீண்டு வர முடியாமல் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர், ராஜி அவங்களோட ரொமான்ஸ் ரொம்பவே சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கதிர் ராஜிக்கிட்ட அவரோட காதலை தெரியப்படுத்தினார் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.